நம்முடைய தந்தையாக இறைவிடப்படுதும் அவருடைய குமாரனாகி கிறிஸ்தேசப்படப்படும் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலை நேரத்திலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த சுவிசேஷ பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 15 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். மத்தேயு 2 13 15 வரை. அவர்கள் போன பின் இதோ கர்த்தருடைய தூதர் சொப்பனத்தில் யோசேப்புக்கு தோன்றி, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையை அதன் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையை அதன் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் ஏரோதுவின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உரைத்தது நிறைவேறியபடி நடந்தது என்றார் என்பது. செபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீர் எங்களுக்கு மறைவானதை வைக்கவும் இல்லை. எல்லாவற்றும் எங்களுக்கு உடைய தீர்க்கதரிசிகளின் வழியாய் வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்னுடைய வாழ்க்கை வளமாகிறது, பாதுகாக்கப்படுகிறது என்பதை யோசேப்பு மரியாள் குழந்தை இயேசு வழியாக நாங்கள் அறிந்து கொள்ள இந்த வார்த்தை எங்களுக்கு துணையாக இருக்கிறது. நாங்கள் இதை தியானிக்க போகிறோம். நீர் உமது ஞானம் கொண்டு எங்களை வழியும் என் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புள்ள விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே ஏதோ ஒன்றை மையப்படுத்தி தான் நடக்கிறது. சில வீடுகளில் நாம் சொல்லுவோம், அந்த வீட்டில் அம்மா சொல்றதம்மா நடக்கும், சில வீட்டில் ஐயா சொல்றதுதான் நடக்கும், சில வீட்டில் சொல்லுவாங்க பெரிய பையனா சொல்றோன்னா அதன்படி தான்மா நாங்கள் செய்வோம். இப்படி சிலருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அந்த வார்த்தையின்படி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை அல்லது எனக்கு சொல்லுகிற அந்த காரியங்கள் ஒருவேளை என்னை நல்வழிப்படுத்தும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதுபோலதான் இறைவனுடைய வார்த்தையின்படிதான் இந்த உலகத்தில் எல்லாமே நடைபெறுகிறது. விபத்துகள் ஏன் நடக்கிறது? இறைவன் போய் 2 கார் மோது அப்படின்னு சொல்றாரா? 2 பஸ் போய் மோதுங்க அப்படின்னு இறைவன் சொல்லுவாரா? ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்கிறோம்? ஒரு உயிரை போன உடனே இதெல்லாம் இறைவனுடைய சித்தம்பா திட்டம்பா அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். உயிர் வாழ்வதற்கான திட்டங்களை மட்டும்தான் இறைவன் கொடுப்பார். உயிர் போகிற வாழ்க்கை இழக்கின்ற திட்டங்களுக்கு இறைவனுடைய துணை எப்பொழுதும் நமக்கு இருக்காது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சொல் கேளாததுனால, நான் வாசித்த எசையால சொல்றாரு, கடவுளே அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணாரு. கோபம் வந்து அவரே யுத்தம் பண்றாரு. இஸ்ரவேல் சொந்த ஜனத்துக்கு எதிராக அவரே யுத்தம் பண்றாரு. அவர்களை அடித்து வீழ்த்துவதற்கல்ல, அவங்களை அடிச்சு இழுத்துன்னு வர்றது, மறுபடியும் வாங்க என் அன்பிலே இணையுங்கள். அப்ப எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் இறைவனுடைய திட்டம் செயல்படுகிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் கண்டுபிடிக்கணும். இயேசுடைய பிறப்பு ஏற்கனவே சொல்லப்பட்டது.
தீர்க்க தரிசனம். ஏசாயா சொல்றாரு, மீகா சொல்றாரு. ஆதியிலேயே 3ஆம் அதிகாரத்துல ஆதியா 3:15 அந்த வாக்குதத்தம் சொல்லப்பட்டது. அவள் வித்து அங்கேயே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த பிறப்பை பற்றிய தீர்க்க தரிசனம், அவர் எந்த வம்சத்துல பிறப்பார் என்பதை பற்றிய தீர்க்க தரிசனம், எந்த ஊரிலே பிறப்பார் என்பதை பற்றிய தரிசனம், எந்த இடத்திலேயே அவர் பிறப்பார் என்பதை பற்றிய தரிசனம் மாத்திரமல்ல, எந்த சூழல்ல எந்த காலத்துல அவர் பிறப்பார்ன்றார். இப்போ நிருப பகுதி வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்துல கடவுள் இந்த குமாரனை அனுப்பினார். காலம் நிறைவேறின போது, அந்த காலம் நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறார் கடவுள். ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்குறாங்க ஜனங்கள். ஒரு தலைவர் வருகிறாருன்னா ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகிறது. அப்படியே மக்களை என்ன செய்வாங்க, அப்படியே தூண்டுவாங்க. இப்ப தலைவர் மாதனூர் வந்துட்டாரு, உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, தலைவர் வந்துட்டார், ஆம்பூர் தாண்டிட்டாரு, இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுறோம். பழையம்பட்டு பிரிட்ஜு மேலே ஏறாருன்னா இவன் பிரிட்ஜு மேலே ஏறுவான். கிட்ட வந்துட்டாருன்னு ஒண்ணு, அவன் தன்னை மறந்து என்ன செய்யுதுன்னே தெரியாது தலைவனே, அவ்வளவு உற்சாகமா வரவேற்கிறான். அதே போலதான் இயேசு ஆண்டவருடைய வருகைக்கு இந்த உலகம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருந்தார்கள். யோவான் ஸ்நானகன் அவரிடத்தில் அனுப்பினான், வருகிறவர் நீர்தானோ அல்லது வேறு யாரையாவது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா? அவன் இவரோட காலம் நிறைவேறின போது, அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்த போது அவருக்கு ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகள். சாதாரணமா ஒரு இயேசு பிறந்தாருன்னு நம்ம உற்சாகமா கொண்டாடி முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு அவர் பட்ட பாடுகள் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. ரொம்ப பெத்லகேமிலே அவர் இருக்கிறார். இப்போ கிழக்கிலிருந்து சில சாஸ்திரிகள் வராங்க, வான ஆராய்ச்சியாளர்கள். அவர்கள் வந்து ஒரு நட்சத்திரம் தோன்றினால், அந்த ஒரு வால் நட்சத்திரம் தோன்றினால் ஒரு அரசன் பிறந்திருக்கிறான் என்று அவர்களுக்கு ஒரு ஞானம் அன்னைக்கு இருந்தது. அதை பார்த்து எங்கே ஒரு அரசன் பிறந்திருக்கிறான், நாம் போய் பார்ப்போமா என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டவர்கள் அந்த நட்சத்திரமும் அவர்களுக்கு வழிகாட்டினது. அந்த நட்சத்திரம் உள்ளே வந்த உடனே இப்ப அவங்க நட்சத்திரத்தை விட்டுட்டாங்க. அரசன் பிறந்தா எங்க இருப்பாரு? அரண்மனையில் தானே பிறந்திருப்பாரு. நட்சத்திரத்தை விட்டுட்டாங்க, அரண்மனையை பார்த்தாங்க. நேரம் அரண்மனைக்குள்ள போனாங்க. அங்க ஏரோதுன்னு ஒரு அரசன் இருக்கிறான், யூத ராஜா, சிற்றரசன் தான், பெரிய ராஜா எல்லாம். ஏன்னா ரோமர் தான், ரோம சக்கரவர்த்தி தான் பெரிய ராஜா, இவங்கெல்லாம் சிற்றரசன். ஏரோது இந்த செய்தியை கேட்ட உடனே சரியான கோபம் வந்துச்சு. ஆனாலும் வேதத்தை ஆராய்ச்சி பார்த்து ஒரு தகவல் கிடைச்சது. அந்த தகவல் படி நீ போயிட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு பணிந்து வாங்க, எனக்கு வந்து சொல்லுத, நான் மறுபடியும் நானும் போய் குழந்தைய பார்க்குறேன்னு சொல்றோம். ஆனால் அந்த கிழக்கு சாஸ்திரிகளுக்கும் தேவதூதன் தோன்றி வேறு பாதையை காட்டுகிறது. நீ அந்த பக்கம் போயிடுது, இந்த பக்கம் போகாதீங்க. காரணம் என்ன? ஏரோதினால் இந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்கிறது. நயவஞ்சகமாக இந்த குழந்தை என்னை விட ஒரு அரசன் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். அன்புக்குரியவர்கள், இங்கே அவர் எகிப்தில் இருக்கிறார், மறுபடியும் நாசரேத்துக்கு போகிறார். இப்படி பல இடங்களிலே அவர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து இந்த குழந்தை காப்பாற்றப்படுவதற்கான எல்லா வகைகளையும் கடவுள் செய்கிறார். அவருடைய இறை திட்டம், இறைவனுடைய திட்டத்துக்கு எதிராக நாம் எதையும் என்ன செய்ய முடியாது. அங்கே
2 வயதுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தைகளும் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். இதுவும் தீர்க்க தரிசன நிறைவேறுதல். எரேமியா 31ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல ராமாவின் புலம்பல், அழுகையின் குரல். அந்த குழந்தை இயேசு குழந்தை காப்பாற்றப்படுவதற்கு பல 100 குழந்தைகள் இறந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இறக்காதபடி இயேசு குழந்தை வாழ்ந்து நம்மை வாழ வைப்பதற்கு பல 100 குழந்தைகள் பலியாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, மேசியா வந்துட்டாருன்னா, ராஜா வந்துட்டாருன்னா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு நம்ம பயப்படுறோம். இயேசு பிறந்தார் என்பது பயம் அல்ல. அது யாருக்கு பயம்? எதிராளிகளுக்கு பயம். ஆனால் மேய்ப்பர்களுக்கோ கிழக்கு சாஸ்திரிகளுக்கோ அங்க சுற்றில இருந்த பெத்லகேம்ல இருந்த கிராம மக்களுக்கோ பயம் இல்லை, சந்தோஷம், மகிழ்ச்சி. இயேசு பிறந்தார் பெத்லகேமிலே நம்ம பாட்டு பாடி சந்தோஷப்படுறோம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் மனிதர்களுக்கு சமாதானம், மனுஷன் மேல் அவருக்கு பிரிய தேவதூதர்களும் மேய்ப்பர்களும் ஆண்டவரை துதித்து பாடி செல்லுகிறார்கள். இயேசு குழந்தை பார்த்த உடனே மனிதர்கள் மேல் அவர் வைத்த அந்த அன்பை உணர்ந்து பாடுகிறார்கள். ஆனால் இங்கே பயம் இல்லை, எதிரிக்கு பயம், யோசேப்புக்கு ஒரு பயம், மரியாளுக்கு இப்போ பயம். இப்படி ஒரு கட்டளை போட்டாச்சு. இந்த குழந்தை எப்படி நாங்கள் இப்போ பாதுகாக்க முடியும்? உடனே சொல்றாரு, நீ என்ன செய்ய, குழந்தைய தூக்கிட்டு எகிப்துக்கு போ. எகிப்துக்கு போயாச்சு. இப்ப எகிப்துல இருந்து ஒரு செய்தி வருது. என்ன? அந்த ஆள் செத்துட்டான்ப்பா, ஏரோது செத்துட்டான். நீங்க உடனே எங்க போங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு போங்க. மோசேவும் எகிப்துக்கு போறது பயந்தார். அப்ப கடவுள் சொப்பனத்தில் அவனுக்கு தோன்றி, உன்னை கொலை பண்ண நினைச்சிருந்த ஆளுங்கள்லாம் இறந்துட்டாங்க, இப்ப நீ தைரியமாவும் மனைவி பிள்ளைகளை போட்டுட்டு நீ எங்க போ, எகிப்துக்கு போ, நான் ஒரு கோல் கொடுத்துருக்கிறேன்ல, அதை எடுத்துன்னு போ பாருங்க, மக்களை விடுதலை செய்வதற்கு. அப்ப எதிரிகளை இறைவன் அமைதிப்படுத்துகிறார் அல்லது முறியடிக்கிறார், வழிகளை பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற எதிரிகள் அல்லது எதிரான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கடவுள் நம்மை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார். அதற்கு இவர்கள் ஒரு சாட்சியாக இருக்கிறார். பெத்லகேமுக்கு போறாங்க, திரும்பியும் எருசலேம் போறாங்க, நாசரேத்துக்கு போறாங்க, மறுபடியும் அவங்க எகிப்துக்கு வராங்க. இந்த குழந்தைய தூக்கிட்டு பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அன்றைக்கு கூட நான் இங்க நகைச்சுவை சொன்னேன், இந்த பொழுதாட்சி பண்ண கூண்டு இவ்வளவு வேகமா ஏன் போக மாட்டேங்க அப்படின்னு, இல்லையா? ஒரு யோசித்து பாருங்க, அங்கிருந்து அவங்க வந்து போறதுக்கு ஏறக்குறைய 10-12 நாள் ஆகும் வர்றதுக்கு. அவ்வளவு நாட்களை அவர்கள் கடந்து அங்கே யோசேப்பு தேவதூதனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் நடந்து போகிறான். எருசலேம்ல இருந்து நாசரேத்துக்கு 142 கிலோமீட்டர், 10-12 நாள் நடக்கணும். எப்படி கொண்டு போறது? கழுதையின் மேல் தான் உட்கார வச்சு போயிருக்கணும். அப்போ கடவுள் நம்முடன் பல வழிகளில் பேசுகிறார், பல வழிகளில் பேசுகிறார். வேதாகமத்துல நாம் பார்க்கிற மோசே முட்புதரிலிருந்து பேசுகிறார், ஏசாயா ஆலயத்திலிருந்து பேசுகிறார், யோவான் சாணன் மூலம் வனாந்தரத்திலிருந்து பேசுகிறார். எல்லா இடங்களிலும் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி ஒளியிலிருந்து பேசுகிறார். ஏன்? பிள்ளையம்முக்கு கழுதையின் மூலமா கூட பேசுறாரு, இல்லையா?
பல வழிகளில் கடவுள் நம்மோடு தொடர்பு கொள்கிறவராக இருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்மை காப்பாற்றுவதற்காக. ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையை மடைமாற்றுகிறார். சில நேரத்தில் சொல்லுவாங்க, நல்லவேளை நான் அந்த பஸ்ல போல, என்னாச்சு, நான் அந்த பஸ் தான் ஏறலாம்னு நினைச்சேன், அவர் பின்னால் ஒரு பஸ் வச்சு அதில் ஏறினா முன்னால் போன பஸ் பார்த்தா பஞ்சர் ஆகி இருக்குது. நல்லவேளை நான் அந்த பஸ்ல ஏறல, உன்னை ஆண்டவர் ஏற விடல, நீ ஏறல, இல்ல ஆண்டவரும் ஏற விடல, இதுல வேண்டாம், இருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு. பல சந்தர்ப்பங்கள் நமக்கு அப்படி அமைந்திருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம உஷாராயிட்டு, நானும் ரொம்ப உஷாராயிட்டேன் நம்ம நினைப்போம். இல்ல, கடவுள் உன்னை எச்சரிக்கிறார். 91 சங்கீதத்துல 10-12 வசனம் என்ன சொல்லுது? 10-11 10-12 வரையும், என் கால் இடராதபடி, என் வழி, என் பாதை இடராதபடி அவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு முறையும் என்னை காப்பாற்றுகிறார் எல்லா சூழ்நிலைகளிலும். வேதம் சொல்லுகிறது, என் தலைமயிறு ஒன்னோடு கீழே வந்தது அவர் கட்டளை இல்லாதபடி விடாது. எல்லாரும் எண்ணி இருக்கிறார், எண்ணப்பட்டிருக்கிறது முடிகள். அப்படியானால் இங்கே இயேசு மனிதராக எல்லா நிலைகளிலும் நம்மை போன்ற பாடுகளை அனுபவித்தார் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. மனிதனானார் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இயேசு ஏரோதுவினால் கொல்லப்படுவதற்கு முன்பதாக அவர் பாதுகாப்பாக எகிப்துக்கு செல்லுகிறார். அடிமைகளை மீட்டிட அடிமையாய் ஓடுகிறார். அன்புக்குரிய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று யோசேப்புக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். நீ இந்த குழந்தை தூக்கிட்டு நீ போப்பா, போ. இறைவனுடைய திட்டம் வெற்றி பெற்றது. மனிதனுடைய திட்டமெல்லாம் என்ன ஆகும்? அது சாதாரணமான வெற்றியா தெரியும், நிகழ்கால வெற்றியா இருக்கும். ஆனால் இறைவனுடைய திட்டம் தான் எப்பவுமே முழுமையான வெற்றியை நமக்கு தரும். மனித தடைகள் உண்டு, பலவிதமான தடைகள் மத்தியில கடவுள் இவர்களை வழிநடத்தி கொண்டே வருகிறார். தேவை என்னன்னா, அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். யோசேப்பு கீழ்ப்படுகிறார், மரியாள் கீழ்ப்படுகிறார். குழந்தையே இங்க எடுத்துன்னு போனா எடுத்துன்னு போறாங்க, அங்க போனா போயிட்டு இருக்காங்க. எங்குமே அவங்க தடை சொல்லல, மறுக்கல. ஏன்? யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன? இந்த குழந்தை பரிசுத்த ஆவினால் பிறந்த குழந்தை, உன் குழந்தை இல்லை. நீ வாடகை தந்தை, அவ்வளவுதான். வாடகை தந்தை கடவுளுடைய ஆவின் மூலமாய் பிறக்கிற குழந்தையாயிருக்கிறது. அப்படி பிறக்கிற குழந்தைகள், போன வாரம் நம்ம படிச்சோம், போன சனிக்கு, நீங்கள் கடவுளால் பிறந்தவர்கள். அப்படி கடவுளால் பிறந்தவர்கள் கடவுளால் பாதுகாக்கப்படுவார்கள், கடவுளால் வழிநடத்தப்படுவார்கள், கடவுளால் வாழ்விக்கப்படுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் எதிரிகள், பிசாசுகள், நோய்கள், வருத்தங்கள், வியாதிகள் எது வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஒரு பாதுகாப்பு பெட்டகம் நமக்கு. அவர் ஒரு ஃப்ரிட்ஜு, அவர் ஒரு பண பாதுகாப்பு பெட்டகம், அவர் ஒரு ஆரோக்கிய பெட்டகம், அவர் ஒரு அடைக்கல பெட்டகம். நாம செய்ய வேண்டியது அங்க போய் உட்கார்ந்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா நம்ம உட்கார மறுக்கிறோம் சில நேரத்துல. என்னுடைய முயற்சினாலே நான் தாண்டி வரணும்னு நான் நினைக்கிறேன், அது முடியாது. கடவுளுடைய துணை இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. நம்மை கூட ஏதோதை போல எதிராளிகள் நிறைய பேர், இதெல்லாம் கூட கடவுளுடைய வார்த்தை நிறைவேறுகிற ஒன்று. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் அப்படின்னு தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்தது இங்க நிறைவேறினது.
எங்க சொன்னாரு தீர்க்கதரிசி? ஓசியா புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்றாரு. அந்த வசனத்தை எடுத்து மத்திய இங்க கையாளுகிறார். அங்கே நடந்தது. குழந்தைகள் கொல்லப்படுகிறது. ராமாவிலே அழுகை, புலம்பல். எரேமியா 31ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த செய்தி, ராமாவிலே புலம்பல். என்ன ராமாவிலே புலம்பல்? என்ன தெரியுமா? யோசுவா பென்யமீன் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட 14 நகரங்கள், அதுக்கு ராமான் பேர். அங்க திடீர்னு பாபிலோனியர்கள் சிறைபிடித்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அடிச்சு உதச்சு கொலை பண்றாங்க. அந்த புலம்பல் சார்ந்த அதற்கு ஒப்பிடுகிறார் இந்த இடத்த. அங்கே பெண்கள் எப்படி குழந்தை இல்லாமல், தன்னுடைய பிள்ளைகள் இல்லாமல், கணவன் இல்லாமல் அழுதார்களோ, அங்க அவர்களுக்கு ஒரு உறுதி தருகிறார் கடவுள். உங்கள் பிள்ளைகள் மீண்டும் வருவார்கள் அப்படின்ற வார்த்தை சொல்றார். அதே போலதான் இங்கேயும் ராமாவிலே ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறாள் அப்படின்ற செய்தி நிறைவேறுகிறது. உன் பிள்ளை மீண்டு வருவான். பல குழந்தைகள் செத்து போச்சு, ஆனா உன் பிள்ளை மீண்டு வருவான். நசரேயன் அப்படின்ற வார்த்தையும் நிறைவேறுகிறது. அதுவும் தீர்க்கதரிசி நிறைவேறுகிறது. நசரேயன் எனப்படுவார் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் அந்த வார்த்தை இல்லை. புதிய ஏற்பாட்டில் தான் அதை பதிவு செய்கிறார் மத்திய. நாசரேத் ஊருக்கு அவர் போகிறார் இல்லையா, அங்கதான் ஒரு வாலிப வரல, திரும்ப அங்கதான் இருக்கிறார். மறுபடியும் அவரு வரல உள்ள. ஆனா தேவதூதன் சொல்றாரு, அப்பா உனக்கு எதிராக இந்த ராஜா செத்துட்டா, நீ போ, மறுபடியும் போ எருசலேம்னா. அவன் பையன் வந்துட்டு இருக்கிறான், ராஜாவும் அர்கெலாயும் நம்மளை கொலை பண்ணிடுவான்னு பயந்து இவங்க நாசரேத்தை விட்டு போவே இல்லை. நாசரேத்துல தான் அவர் 30 வயசு வரைக்கிறார். வாலிபவர்ல அங்கேயேதான் வளர்றாரு. எப்படி வளர்ந்தாரு? தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் தேவ ஞானத்திலும் அவர் வளர்ந்தார். காரணம் என்ன? கடவுளை பாதுகாப்பு. இந்த குழந்தை நிமித்தமாக எந்த விதத்திலும் அந்த குழந்தை மட்டும் இல்லைங்க, அவர் வழியாய் நம்மையும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவர் வழியாய் நம்மையும் ஆண்டவர் வழிநடத்துகிறார். நசரேத் தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறுகிறதோ, இயேசுவின் காலத்துல அந்த ஊருக்கு மரியாதையே கிடையாதுங்க. இயேசுவின் காலத்துல அந்த ஊருக்கு மரியாதையே கிடையாது. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு வந்தவுடனே சொன்னார் நாத்தான் கிட்ட, உன்ன நான் எனக்கு தெரியுப்பா, நீ அத்திமரத்தின் கீழே இருந்து பைபிள் படிச்சிருந்திய அப்ப எனக்கு தெரியும். என்ன எப்படியா உனக்கு தெரியும்? என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் வாழ்விக்கிறவர், சகலமும் அவர் மூலமாய் உண்டானது, சகலமும் அவருக்கென்று உண்டானது. அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், அந்த வார்த்தை மனிதனாய் மாம்சமாய் இன்றைய கிருபையும் சத்தியம் நிறைந்தவாய் நம்மத்திலே தங்கியிருக்கிறது என்று சொன்னார். அது கடவுளுடைய திட்டம். கடவுளுடைய திட்டம் எப்பவுமே செயல்படும். மனிதனுடைய திட்டம் அது செயல்படுற மாதிரி இருக்கணும், செயல்படாது. ஏறது திட்டமிடுகிறான், இந்த குழந்தை எப்படின்னா கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு. எந்த குழந்தைன்னு தெரியாது. 70 வயசுல அந்த ஏரோது செத்துட்டான். 70 வயசுல குழந்தைய கண்டுபிடிக்காம செத்துட்டான். இந்த குழந்தைய அவனால் கண்டே பிடிக்க முடியல, இறந்தே போயிட்டான். அப்போதான் கடவுளுடைய பாதுகாப்பினுடைய தன்மை நமக்கு தெரிகிறது. எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களை கூட அப்படிதான் அவர் பாதுகாக்க விரும்புகிறார். அற்புதமான செயல்களினால் நமது வாழ்விலே பல ஆபத்துகள் தொடரும் போது நம்மை அவர் பாதுகாக்கிறார். பல எதிரிகள் சூழ்ச்சி செய்கிற பொழுது நம்மை பாதுகாக்கிறார். எல்லாவற்றையும் இறை திட்டம் என்று நாம் எடுத்துக் கொண்டு கடந்து போக வேண்டும், அவ்வளவுதான். அது போட்டு மண்டே போட்டு ஒடிச்சுன்னு பிபி ஏற்றிக்கின்னு ஆஸ்பத்திரியில் போய் ஊசிங்களை போட்டுன்னு தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க,
கூல். எவ்வளவு கோவம் வந்தால் கூலா ஒன்றும் பிரச்சனை சொல்லுவாங்க. அதான் ஒருத்தர் பேசி திட்டினுக்கிறார், ஒரு ஐயர், இன்னொருத்தர் ஒரு லேம். இந்த லேம்னா ஐயரை திட்டார், சூடுக்குதா சொர்ணுக்குதா உப்பு பண்றேன் என்னதான் பண்றேன் என்னதான் பேசினே இருக்காரு. அங்க இருக்கிற எல்லாரும் பேசுறீங்க, தைரியம் அமைதியா இருக்கிறாரு. என்ன அமைதியா இருக்கிறாரு, பதிலே எதுவுமே பேச மாட்டாரு. திடீர்னு இப்ப அந்த ஐயரு கோபமா பேச ஆரம்பிக்கிறார். யாரை பார்த்து நீ பேச, என்ன வார்த்தை நீ பேச, நான் யார் தெரியுமா, அதெல்லாம் நீ கேட்டிய உப்பு போட்டு சாப்பிட்ற, மானுங்குதா சூடுங்குதா, அதெல்லாம் இக்கிரம் கட்டு போய் கேடு. ஏங்கட்ட அதை கேட்க அங்க அந்த சண்டைய சிரிப்பு சண்டையமாயிடுச்சு. எந்த சூழலையும் நாம் எதிர்கொள்வதற்குரிய சக்தியை கடவுள் நமக்கு தருகிறார். அதுதான் நீங்க அப்பா மாசம் வந்து பூஸ்ட் ஏற்றின்னு போறீங்க. எங்க ராபவத்துல ஆராதனை முன்னால கூட நாங்க ஒரு சின்ன விவாதம் பண்ணியிருந்தோம். தமாஷா தான். உபாஸ் ஜபம் எதுக்கு வைக்கிறீங்க? சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திருவள்ளுவர், ரைட். சனிக்கிழமை உபவாசம், ஞாயிற்றுக்கிழமை ராபவத்துக்கு. இப்போ 31 ஒன்று இடக்கு போறீங்களா? அதுக்கு எப்போ உபவாசத்துக்கு போறீங்க? 1 ஒரு ராபவத்து நடக்கு போறீங்க, அதுக்கு எப்போ உபவாசத்துக்கு போறீங்க? பதில் சொல்லுங்களா? வீட்டிலே இருக்கிறீங்களா? ஆமா ஆமா தெரியும், வீட்டுல உபவாசம். யோசித்து பாருங்க. அப்ப நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். என்னன்னா அது இங்க வந்துதான் உபவாசம் இருக்கணும்னு ஒண்ணு இல்லையே, இல்லையா? மனம் சுத்தமா இருந்தா போதும், உன் உடல் ஆரோக்கியமா இருந்தா போதும். கடவுளுடைய பாதுகாப்பை தேடுவதற்கு நம்முடைய உள்ளம் சுத்தமா இருந்தா தான் போதும். அப்ப எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனம் எல்லா பிரச்சனைகளையும் போட்டு குழப்பி கடவுள் பார்க்கிறாரு போய் அப்படின்னு நம்ம போகணும். டேக் டீசி போயிட்டே இருக்கணும் எல்லாத்தையும். இங்கே யோசேப்பு மரியாள் எவ்வளவு பெரிய இறை திட்டத்துக்கு தங்களை கீழ்ப்படுத்திக் கொண்டார்கள் பாருங்க. அவர்களுடைய அந்த கீழ்ப்படிதல் இந்த உலகத்திற்கான ரட்சகரை கொண்டு வந்தது, இந்த உலகத்திற்கான மேசியாவை கொண்டு வந்தது, இந்த உலகத்திற்கான அடிமைத்தன மரணத்தின் பாவத்தின் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுதலை செய்து அவர்களை பாதுகாப்போடு கடவுளுடைய வீட்டிற்குள் அழைத்து செல்லுகிற நித்திய வாழ்வை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாதுகாப்பில் பெற்றோர்கள் இருந்தார். இன்னைக்கு உங்களை என்னை கூட ஆண்டவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நம்ம எவ்வளவு நன்றியா இருக்கணும். 28 நாள் ஆகிப்போச்சு. நீங்க டிசம்பர் 1 தொடங்கி இன்னும் 2 நாள்ல 3 நாள்ல மறுபடியும் ஒரு வருஷம், புது வருஷம் வரப்போகுது. பழைய வருஷம் என்ன பண்ணியிருந்தோம், புது வருஷத்துல என்ன பண்ண போறோம்? பழைய வருஷத்துல என்ன பண்ணியிருந்தோமோ அதேதான் புதிய வருஷத்துல பண்ண போறீங்க. என்னன்னா 25 26 மாறப்போகுது, அவ்வளவுதான். வேற என்ன மாறப்போகுது? எதுவான மாறுமா? ஆனா ஒன்று மாறுது. என்னது? மனிதனுடைய நம்பிக்கை மாறுது. போன வருஷம் தான் அப்படி, இந்த வருஷமாவது அப்படி இருக்கணும். ஆனால் இறைவனுடைய பாதுகாப்பு எப்பவுமே மாறுறதே இல்லையே. இறைவனுடைய அன்பு எப்பொழுதும் மாறுவது இல்லையே. இறைவனுடைய துணை எப்பொழுதும் மாறுவது இல்லையே. இறைவனுடைய பட்சபாதம் இல்லாத அன்பு உடைய கடவுள். அவர் பட்சபாதம் உடையவர் அல்ல. உன்னை என்னை தனித்தனியா நேசிக்கிறவர் அல்ல. ஒட்டுமொத்த எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே பிரியமானவர்களே, ஒவ்வொரு தருணத்திலும் நம்மை வழிநடத்துகிற கடவுள்
அதுதான் இம்மானுவேல் பேர் வச்சாங்க. நம்முடன் இருக்கிற கடவுள் இல்லையா, நம்முடன் பயணிக்கிற கடவுள். நம்முடன் நமக்கு ஆபத்து வருதுனாக்கா நம்ம கூட இருக்கிறவங்க அந்த ஆபத்து வருமா இல்லையா? 3 பேர் 2 வீலர்ல போனா நடுவில் இருக்கிறவங்க மட்டும் ஆக்சிடென்ட் ஆயிடுது, மற்ற முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிறவங்க எதுவும் ஆகலையா? ஆகுமா? ஆகாது. சின்ன காயம்னா இருக்கும். அப்ப நம்ம கூட இருக்கிற ஆண்டவருக்கும் அந்த காயம் வருமா இல்லையா? அப்ப நம்ம பாதுகாப்பாரு. கைகளில் ஏந்தி கொள்வார்கள். தேவத்துவர்கள் கைகளில் ஏந்தி கொள்வார்கள். தேவத்துவம் என்னை தூக்குற அளவுக்கு நான் தகுதி உடையவனா யோகிமானவனா நான் யோசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அவருடைய பிள்ளையாய் அவருடைய பாதுகாப்பின் கரங்களிலே அவருடைய நிழலிலே நான் இருந்தால்தான் இந்த நன்மையெல்லாம் எனக்கு கிடைக்கும், இந்த பாதுகாப்பெல்லாம் எனக்கு கிடைக்கும். நான் எங்கேயோ சுத்திட்டேன், இங்க கடைசியில் ஐயா எனக்கு எதுவுமே கொடுக்கல ஐயான்னாக்கா இறைவன் சொல்லுவார், நீ எங்க இருந்த இவ்வளவு நாள்? இயேசுவே அந்த ஓமியை சொல்றாருல்ல. மணவாளம் வந்த உடனே ஆயத்து இல்லாதவங்களுக்கு என்ன நிலைமை? அவங்க கூட சாப்பிட்டோம், அவங்க கூட கதவு தரணும் கூட அவர் திறக்க மாட்டாங்க, உங்களை யாருன்னே தெரியாதுன்றவர். ஆகினாலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? எந்த தருணத்திலும் இறைவனுடைய வழிநடத்துதல்ல நம்ம அவருக்குள்ள இருக்கணும் எப்பவுமே. அதே போல எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எத்தனை துயரங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்துமஸ் குடியிலெல்லாம் அடிச்சு ஓடிச்சுட்டாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டாங்களா அவங்க? உத்தரப்பிரதேசத்துல, அசாம்ல, பீகார்ல, ஒரிசால, வடநாட்டுல பல இடங்கள்ல கிறிஸ்துமஸ் மரங்களை ஒட்டி வச்சுட்டாங்க. அந்த குடில்கள்ல ஒடிக்கிறாங்க, நடு ரோட்ல ட்ரீ வச்சுக்கிறாங்க, அந்த ட்ரீயை கார் வச்சு ஏற்றி போயிட்டாங்க. இதெல்லாம் ஒழிச்சுட்டாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியாதா? அவர் என் உள்ளத்துல பிறந்திருக்கிறார், இந்த உள்ளத்தில் அழிய முடியுமா? முடியாது. அவர் கொண்டாடுகிற கடவுள். ஏன்னா என்னை வாழ வச்சு பாட்டு பாடி டான்ஸ் போடுறாங்க நம்ம பசங்க. எங்களுக்குள்ள தெய்வம் இவரு, என்னை வாழ வச்சு தெய்வம் இவரு. அது பாட்டுல மட்டும் இல்லை, வாழ்க்கையில இருக்கிறது. என்னை வழிநடத்துகிற கடவுள். எந்த சூழ்நிலையிலும் நாம் கடவுளின் கரத்தில் இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். நாம் கடவுளின் கரத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் அனுதினமும் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய காலம் அவருடைய கரத்திலே இருக்கு, என்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்குது. உள்ளங்கைகளில் என்னை வணைந்திருக்கிறார். இதெல்லாம் விசுவாசத்தினுடைய வேற வார்த்தைகள். அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு இது இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய திட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு ஆண்டவருடைய வழிநடத்தல தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறான். ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனை அவனுக்கு, ஆரம்பத்திலிருந்தே மரியாதை பிரச்சனை, ஆரம்பத்திலிருந்தே குழந்தைக்கு பிரச்சனை. ஏன் அந்த குழந்தை அப்ப தப்பித்து வருது? அது கொல்லப்பட வேண்டிய குழந்தை தானே. குழந்தையிலே அது கொண்டுட்டா அதனுடைய வருகை அர்த்தமில்லாமல் போயிடும். அது எந்த நேரத்தில் கொல்லப்பட வேண்டுமோ அந்த நேரத்தில் கொல்லப்பட வேண்டும். அதுதான் கடவுள் இந்த குழந்தையை வழியெடுத்துக் கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு யோசேப்பை போல கடவுளின் சித்தத்திற்கும் அவரது வழிநடத்துதலுக்கும் நாம் முழு மனதோடு தடையில்லாமல் மறுக்காமல் நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே அவர்கள் சென்று சேர்ந்த இடம், ஒளிந்த இடம், பாதுகாப்பற்ற சூழலின் மத்தியில் கடவுள் அவர்களை பாதுகாத்துக் கொண்டே வந்தார். ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி அனுப்புகிறார். இப்படி இருக்கணும், எங்க போகணும், அங்க வரணும், இங்க போகணும், இங்க போகணும், இங்க போகணும். ஆதி ஆபத்துல நான் பாக்குறது ஆபிரகாம் கிட்டதே பார்க்கணும். ஆபிரகாம் அதை செய்தார். நான் காண்பிக்கு தேசத்துக்கு போடுறேன், அவர் புறப்பட்டு போயிட்டே இருந்தான். நீ உங்களுக்கு எனக்கு அதே வார்த்தை ஆண்டவர் சொல்றது. உலகம் இருக்கிற வரையில என்னுடைய வார்த்தையின்படி, என்னுடைய வாக்குதத்தின்படி, என்னுடைய தீர்க்கதரிசிகளின்படி நீங்கள் நடந்து செல்வது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நட, அதுதான் வாழ்க்கை. அது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அப்படின்னா
மண்பாட வசனம் சொல்லிட்டு போயிடலாம். அதை நம்ம உள்ளத்துல ஏற்று வாழ வேண்டும். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? தேனிலும் மதுரமானது. அப்ப தேன் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அது போல ஆண்டவருடைய வார்த்தை ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, நம்ம பாதுகாப்பை கொடுக்கிறது. அதனால இன்றைக்கு இயேசு பிறந்தாருன்னா, அவர் பிறந்தாருக்கு நம்ம கொண்டாடிட்டு போயிட்டோம்னா, அவர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார். எல்லா நிலைகளிலும் அந்த குழந்தை பாதுகாக்கப்பட்டது. காரணம், நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட. அந்த குழந்தை அடிமையாய் ஓடினது. காரணம், நீங்களும் நானும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவது. எனவே அந்த இறைவன் திட்டத்திற்கு, மீட்பு திட்டத்திற்கு மரியாளும் யோசேப்பும் எப்படி தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ, அதே போல இன்றைய உலகில் ஆண்டவருடைய விசுவாசத்தின் பிள்ளைகளாய் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி நாமும் அவர் வழி நடந்து அவர் கரத்தின் கிரியைகளாய் நாம் தொடர்ந்து வாழ தூய் ஆவியானவர் நம்மை வழியெடுத்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களில் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.